குழம்பு நல்லா கொதிச்சிச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா சுண்ட கொதிச்சுன்னு வச்சுக்கேன், குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டேன், எல்லாமே கரெக்டாக சூப்பராக இருக்குது. புளியை தூக்கெல்லாம் போட்டிருக்கேன். இது கார குழம்பா இல்லை நெய் குழம்பான்னு தெரியல, அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. வந்த உடனே ஒரு புடி பிடிக்கணும். இப்போ நாக்கில் எச்சி ஊற ஆரம்பிச்சிச்சு. என்னம்மா சட்டியில் இருக்க குழம்பு கிட்டே பேசினிருக்கீங்க? அடே குழம்பு கிட்ட பேசடி, உப்பு காரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கோம், புளியில் நல்லா ஊற்றிருக்கோம், அப்படியே எனக்குள்ளே நான் பேசினிருக்கேன். ஓஹோ, நான் கூட குழம்பு கிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினச்சேன். ஆமாம், இவ்வளோ நேரம் நீங்கள் இல்லையா, எங்கே போயிருந்தேன்? அம்மா நான் இங்கே ரூமில் தான் இருந்தேன், எங்கேயும் போலியா? ரூம்ல இருந்தா நான் கூட உங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு எங்கன்னா போயிட்டியா சொல்லாம கொள்ளாம அப்படின்னு நினைச்சிட்டேன். சொல்லாம எங்கேயும் போக மாட்டால, எங்க போயிட்டாலோ அப்படின்னு நினைச்சிருந்தேன். செல்ஃப் எல்லா துணியும் களைச்சி வச்சுட்டு போயிருந்தால அவ, அதெல்லாம் அழகாக மடிச்சு வச்சுட்டு இருந்தேன். மேடம் இப்போ வந்தவொடனே திரும்ப வேறு ட்ரெஸ் மாத்திரன்னு திரும்ப நான் மடிச்சு வச்சதெல்லாம் களைச்சி போட்டுருவா. அவள் தான் இந்த வீட்டில் அடங்க மாட்டேங்கிறா, வீடு வாசல் அமக்கலம் பண்ணுறது அவள் தான் ஃபஸ்ட்டாக இருக்கிறான். மேடம் காலேஜ் கிளம்பும்போது வீட்டில் இருக்கிற மொத்த பொருள் எடுத்து கீழே போட்டு ஒரு கிளிப்பு தர்றேன், ஒரு வாட்ச் தர்றேன், ஒரு ஐடி கார்டு தர்றேன் சொல்லிட்டு வீட்டில் இருக்க செல்ஃபில் இருக்க மொத்தத்தையும் கீழே எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. தினமும் இதே ஒரு வேலையை வச்சு நிற்காமாவா? நான் கூட தான் காலேஜுக்கு போனேன், இந்த மாதிரி அமக்கலம் பண்ணி வச்சுட்டு போனேன். நீ வீடு வாசல் அமக்கலம் பண்ண மாட்டேன், எல்லாமே சுத்தமாக தான் வச்சிருப்பேன். உன்னோட ட்ரெஸ் கூட அழகே பண்ண மாட்டேன், அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஸ்கூல் போகும்போதுலேருந்து காலேஜ் போகும்போது எப்பயுமே நீட்டாக தான் இருக்கும். ஆனால் அவள் பாரு, காலேஜில் ஸ்கூலெல்லாம் அப்படியே நடந்து போகிறாளா இல்லைன்னா அப்படியே கோவிந்த மாதிரி அப்படியே பண்டு போயிருக்காளான்னு தெரியல. ட்ரெஸ்லாம் அவ்வளோக்கு மண்ணு. அவள் எங்கே நினைக்கிறாலும் அப்படியே உட்காந்துப்பாம்மா. கேன்டீன் வெளியில் அங்கே சேர்லாம் இருக்கும், அங்கே சேரில் உட்கார மாட்டா. மேடம் வந்து கீழே மண்ணில் தான் உட்காருவாங்க. அந்த மாதிரி உட்காந்துருந்தா அந்த ட்ரெஸ்லாம் மண்ணு ஓட்டின்னு வரா. 7 கழுத வயசு மட்டும் ஆகுதே தவிர கொஞ்சமாவது அறிவு இருக்குதா பத்தியா? துணி துவச்சா அவ்வளோ மண்ணு வருது இல்லை. ஸ்கூல் படிக்கும் போது அப்படி தான், லஞ்ச் வேலையில் வந்து சாப்பிடும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த மண்ணில் இந்த கிரவுண்டில் உட்காந்து தான் சாப்பிடுவா. கிளாஸ்லேயே உட்காந்து சாப்பிடலாம் கிடையாது. அவளுக்கு என்ன யாராவது துவச்சி போட போகிறாங்க? அந்த திமிரு தான். அவளே சோப்பு போட்டு, அவளே ப்ரஷ் போட்டு, அவளே அடிச்சு கிடிச்சு துவச்சி பிழிஞ்சு காய வச்சேன்னா அவளுக்கு கஷ்டம் தெரியும். நானும் சனி நாள் லீவ் விடுறாங்களே, அப்போ துணி துவச்சி காய வைக்க சொல்லலான்னு பார்க்குறேன், தப்பிச்சு போயிடா. இந்த ஒரு வாரம் தான் மாட்டினா. அதே மாதிரி வர அவள் துணி அவளே தைக்க சொல்லணும். நம்ம சின்ன குழந்தைய நான் 7 கழுத வயசு ஆகுது, கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே கிடையாது அவளுக்கு. வேலை செய்யணும் அப்படி முக்கால் அழுவா. சின்ன வயசுல தண்ணியில் கை வச்சா சளி பிடிச்சிக்கும், ஜுரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி தண்ணியில் கை வைக்கக்கூடாது சொல்லிட்டு நான் எல்லா வேலை செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் நீ வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அவளாவது கூட வேலை செய்யறாங்க, செய்ய மாட்டேங்கிறா. எப்படி ஏமாத்தின்னு இருக்கா? நான் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு வேலை செஞ்சு தர போகிறேன். நான் இந்த வீட்டில் விட்டு நம்ம வேலைக்கு எங்கேயாவது போயிட்டேன், வெளியூருக்குலாம் வேலை கிடச்சி நான் போயிட்டேன்னா அப்போ யார் வேலை செய்ய போகிறா? அந்த மாதிரி தானே செய்ய போகிறாங்க. அப்போ தானே இருக்குது அந்த அம்மாக்கு. அது வரைக்கும் ஏமாத்தின்னு இருக்கட்டும். ஆமா, அம்மாக்கும் பொண்ணுக்கும் என்னை பத்தி பேசலன்னு வச்சுக்க தூக்கமே வராது. அடே நீ எப்படி வந்த? என்னைய துணி துவைக்க வைக்க போறேன்னு சொன்னீங்களா, அப்பயே வந்துட்டேன். அப்பயே வந்துட்டியா? அம்மா ஏமா இந்த மாதிரி பண்றீங்க நீங்க? எதுக்கு இப்படி அலற? நேத்து தானே நம்ம வீட்டுக்கு சிலிண்டர் வந்தது, கேஸ் பத்த வைக்காம எதுக்கு இப்ப நடு வீட்டுல அடுப்பு பத்த வச்சு உட்காந்துக்கீங்க? ஆமா, இவங்கெல்லாம் பஜ்ஜி சுரத்துக்கு அடுப்பு பத்த வைக்கலாமா? நம்ம பத்த வைக்கலாமா? இவங்களுக்கு ஒரு சட்டம், நம்மளுக்கு ஒரு சட்டம். ஏமா மழை காலம் வந்தா கூட ஏமா இந்த மாதிரி அமக்கலாம் பண்ணீங்க? உங்களுக்கு மட்டும் எங்க இந்த மாதிரி கட்டெல்லாம் கிடைக்குது அடுப்பு பத்த வைக்க? ஏன்டி வெயில் காய்ச்சி நான் எல்லாத்தையும் நான் வெட்டிக்கிட்டு நான் போட்டு கார் போட்டு முடி பத்திரமா வச்சிருக்கேன். நிறைய கட்டை இருக்குது, நீ பார்க்கல? முதல்ல அதெல்லாம் தூக்கி மழையில போற பாருங்க. ஏடி அந்த கட்டெல்லாம் இருக்கிறதுனால தான் கேஸ் மாசத்துக்கு 1 இல்லைன்னா 2 மாசத்துக்கு 1 இல்லை 3 மாசத்துக்கு 1 அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு போயின்னு இருக்கிறேன். அந்த கட்டை இல்லைன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் வாங்க வேண்டியது இருக்கும். காசு நீ தெரியா? வந்துட்டா கட்டை எதுக்கு மழையில போட போறான். ஏண்டி எருமை மாடு மாதிரி நின்று இருக்கியா? அம்மாக்கு இதை சொல்ல மாட்டியா? வீடு ஃபுல்லா எப்படி போக கண்ணு எரிக்குடி. என்ன மேடம் கண்ணு ஏறிதா? நீங்கள் பஜ்ஜி சுட்டிங்களே, அப்போல்லாம் உங்களுக்கு கண்ணு ஏறிலையா? ஏண்டி நீ அம்மா கூட சேர்ந்து இந்த மாதிரி பண்றா? ஆனா உங்களெல்லாம் மாற்ற முடியாது. சரிம்மா, நாங்கள் காலேஜ்லேருந்து கிளம்பும் போதே ஃபோன் பண்ண வேண்டியது தானே? நாங்கள் அங்கே துணி கையை நின்றுருப்பல என்னென்ன பஸ்ஸில் ஏற பிறகு ஃபோன் பண்ணுறேன், துணி எடுக்க போனோம், வா சீக்கிரமா வான்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் காலேஜ் பக்கத்தில் தானே இது துணி கடை. ஏண்டி எனக்கு ஞாபகமே இல்லடி, சீக்கிரமாக தான் ஃபோன் பண்ணலான்னு பார்த்தேன். நீ வேறு கிளாஸில் இருக்கும்போது ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டியா? அதனால தான் சரி காலேஜ் முடிஞ்சோடனே ஃபோன் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே நீ பஸ்ஸில் ஏறி வந்து நின்றுருக்க. இப்போ திரும்பவும் கிளம்பி திரும்பவும் இப்போது காலேஜ் ஆண்டே போனோம். சுற்றி வரதே ஒரு வேலையாக இருக்கு பொழுது எனக்கு. 1க்கு 2 வேலை வைங்க. ஐயா ரொம்ப கஷ்டமா இருந்தா வீட்லயே இருமா, நாங்க மட்டும் போய் ட்ரெஸ் எடுத்துன்னு வரோம். ஓ இது நல்ல கதையா இருக்கே. எனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதான் வாங்க முடியும். அதுக்கு நான் தானே வரணும், நான் வந்து தானே செலக்ட் பண்ண முடியும். நான் வராம நான் போற ட்ரெஸ் நீங்களே செலக்ட் பண்ணுவீங்களா? ஏன் எந்த ட்ரெஸ் உனக்கு போட நல்லா இருக்கும், எது கரெக்டா இருக்குன்னு எனக்கு தெரியாதா? நீ வீட்லயே இரு. அதெல்லாம் முடியாது, நான் வருவேன். இப்போதானே காலேஜ்ல இருந்து அவ்வளவு தூரம் பஸ்ல வந்தா, திரும்ப வரது கஷ்டமா தான் இருக்கும். இரு வீட்லயே இரு, பாட்டி கூட துணையா இரு. ஏமா ஏமா இப்படி பண்ற? ஆமாம்மா, வீட்டில் பாட்டி தனியாக தான் இருப்பாங்க, கூட தொடக்கி இருக்கட்டும். என் மகா மூஞ்சிலாம் ஒடிச்சு வண்டி உன்ன மேலே கையை வச்சு பாரு. மூஞ்ச பண்ணல. இடையா துணி கடையில் என்ன ஆஃபர் கீப்பர் போட்டுருக்காங்களா பாத்தியா? தீபாவளி ஆஃபர்லாம் போட்டிருக்காங்கம்மா. உனக்கு எப்படி தெரியும்? நீ துணி கடைக்கு போனியா? ஆமா, துணி கடைக்கு போய் தினமும் ட்ரெஸ் எடுத்துன்னு வரேன். அங்கே போஸ்டர் ஒட்டி வச்சது, கடை வெளியில வேறு தொங்க விட்டு வச்சுட்டாங்க. அதை பார்த்தேன்டி. சரி ஆஃபர் இருக்கும் போதே போய் வாங்கினா விலை கம்மியாக கிடைக்கும் நமக்கு. நீ வரையா இல்லையா? பாட்டி கூட இருக்கியா? ஏமா லூசு மாதிரி பேசுங்க, நானும் வரேம்மா. சரி இப்போ திரும்ப வரணும், கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னேன். ஏம்மா சரி போயிட்டு கை கால கழுவி நான் வேற ட்ரெஸ் போட்டுமா. ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். இந்த அடுப்புல முதல்ல எடுத்து உள்ள வைங்க, குழம்பு எடுத்து மூடி வைங்க. இன்னும் சமைச்சு உட்காந்துருப்பீங்க. பஸ் உள்ள போயிடுச்சு எப்பயோ. நான் வந்த பஸ் தானே இப்போ ரிட்டர்ன் போனா. ஆமா
அந்த பஸ் உடனே திரும்பி வரப்போதே எப்படி பிடிப்பீங்க அந்த பஸ்ஸை? இப்பதான் நம்ம குழம்பு காசு நிக்கீங்க. குழம்புலாம் கொச்சிச்சு இறக்க வேண்டியதான். சீக்கிரம் இறக்கிட்டு போனா அதான் பஸ்ஸை பிடிக்க முடியும். கிளம்புமா. இதுல இருந்து என்ன பண்ணுவோன்னு தெரியல சூறாக்காக. இப்பதான் நம்ம குழம்பு கொதிக்க வச்சு உட்காந்துட்டாங்க. ஏய் இங்க பாரு, துணி எடுக்கிறேன், செல்ஃப்ல இருந்து அத்தை எடுக்கிறேன், இத்தை எடுக்கிறேன், என்ன களைச்சி கிளச்சி கீழே போட்டு போனேன்னு வச்சுக்க, அவ்வளோதான் உனக்கு. நான் எப்ப கழிச்சு போட்டு போனேன்? ஏமா நான் எங்கே களைச்சிட்டு போட்டு போனேன்னு கேட்குறா பாத்தியா? அதான் வீட்டுக்குள்ள கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லாம எல்லாத்தையும் இழுத்து போயிட்டு நான் எங்க கழிச்சு போட்டு போனேன்னு கேட்கறா பாத்தியா? ஐயா துணி எடுக்கும் போது 1-2 துணி கீழே வந்துச்சு. அதுக்கு கால் வைக்கிறதுக்கு முடியாத அளவுக்கு அப்படியே மக்கள் பண்ணிட்டாங்களா வீட்டை? கொழுப்பு பாத்தியாம்மா? 2 மணி நேரமா நான் வீட்டை யாரை கட்டி வச்சுட்டு வந்துருக்குறேன். அதான் எடுக்கிற பொருள் எடுக்கிற இடத்துல ஒழுங்கா வீடு வசதி அமக்கம் பண்ணாத. என்ன குறை சொன்னா 2 பேருக்கும் தூக்கம் வராது. நானே பாவம் காலேஜுக்கு போயிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து நிற்கேன். ஆமா ஆமா மேடம் ரொம்ப பாவம். வெயில்ல வயல்ல போயிட்டு நாத்து நட்டுட்டு களை பறிச்சுட்டு அறுவடை பண்ணிட்டு வராங்களா, ரொம்ப பாவம் தான். நம்மளோட கஷ்டம் இந்த வீட்டுல யாருக்கு தெரியுது? ஐயோ காலேஜுக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் வச்சுக்க. வீட்டுல இருந்து வீட்டு வேலை பாருமே, சாமான் துணி தோயே, வீட்டை பெருக்கு, நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வா, எல்லா வேலை செய். நான் காலேஜுக்கே ஒழுங்கா போயிட்டு வரேன். இப்பதான் கஷ்டமா இருக்குன்னு சொன்னேன். வீட்டு வேலை செய்யறதோட அது ரொம்ப ஈஸி தான். திமுறை பத்தியா ஓடியே போயிட்டாமா. சரி நீ போயிட்டு காசு வச்சிருக்கிறேன் பாரு, அங்க டிவி மேல வந்து செல்ஃப் இருக்குல்ல, அது புக்கில் வச்சிருக்கிற காசு எடுத்து ஹேண்ட்பேக்ல போட்டு சீக்கிரம் ஓடி நம்ம கிளம்பலாம். குழம்பு மூடி வச்சுட்டு பஸ் போயிட்டு போகுது. அதுக்கப்புறம் ஆட்டோவில் தான் போகிறோம். ராதியை கற்று ஆட்டோவில் காசு கிடையாது. ஃப்ரீ பஸ் போகிறத விட்டுட்டு எவனாவது ஆட்டோவில் போவேன்னா சொல்லிட்டு கிளம்பு சீக்கிரம் கிளம்பு. நின்று வரைக்கும் பார்த்துருக்கேன். சரிம்மா. அடிப்பாவி என்ன ரெடி ஆயிட்டியா? நான் ரெடியா இருக்கட்டும். இது என்னது எதிரே அடுப்புல அனுப்பிடி கத்திரிக்காய் கார குழம்புடி. அப்புறம் வாயில் எதுன்னா எனக்கு வந்துடும். அப்புறம் என்ன உனக்கு திமிரா? ஆமா எனக்கு தான் திமிரு. சாயங்காலம் 5 மணி பஸ்க்குலாம் போனா மதியானமே சமைச்சு வச்சு நைட்டுக்கு சேர்த்து அப்படி சொன்னா. இப்பதான் நம்ம கத்திரிக்காய் குழம்பு வச்சு நின்று இருக்க. அதுவா கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் வேணும்ல நீ. அதுலதான் ஒரு 10 கத்திரிக்காய் போட்டு கார குழம்பு வச்சுருக்கேன். ஆனா உனக்குள்ள கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்ல. சும்மா திட்டினே இருக்காத. ஆமா உன்னை திட்டுறாங்க. இப்போ பஸ் போயிடுச்சுன்னா ஆட்டோல காசு கொடுத்து போவியா? காசு வச்சிருக்கீங்க ஆட்டோக்கு. இந்த மாதிரி பஸ் கிசு போச்சுன்னு வச்சுக்க, நான்லாம் ஆட்டோக்குள்ள காசு வர மாட்டேன். நீ தான் காசு போட்டுட்டு போனோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சுட்டு கிளம்பி வந்து இருக்கணும். கிளம்பி ரெடியா கூட இருக்கிற பேக் மட்டும் தான் எடுக்கணும். ஆமா பஸ் உங்க தாத்தா தான் ஓட்டுறாரு. நீ வர வரைக்கும் வெயிட் பண்ணி இருக்கும் பஸ் ஸ்டாண்ட்லயே. உட்காந்து வீட்லயே ஹார்ன் அடிச்சு கூப்பிடுவாங்க. அப்படியா நம்ம தாத்தா ஓட்டாரு பஸ்? இத்தனை நாள் இது எனக்கு தெரியாம போச்சே. ஆமா உங்க தாத்தா தான் ஓட்டாரு. அதுக்கு தான் நான் மட்டும் கும்முன்னு போயிட்டு வந்திருக்கணும். சரி பாவம் மச்சா பக்கத்துல வீட்டு இருக்குது, 2 குழந்தைங்க வச்சிருக்குது, தீபாவளி ட்ரெஸ் எடுக்கும், அதையும் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தா நீ இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கிற. ஏன் போக வேண்டியதுன்னா நீ மட்டும் தனியா யார் வேணாங்க? எங்களுக்கு கடை தெரியாது, கழனி தெரியாது, எதுவும் தெரியாது, எங்களுக்கு போக தெரியாதா? எங்களுக்கு வேணா வாங்கிக்கிறதுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு வழி கட்டி கூட்டு போற மாதிரி பிஸிங் போடுவா. ஆமா நீ எப்பயுமே ஒண்டியா வாழ ஆள் தானே. நான் தானே சொந்தம் வேணும், பந்தம் வேணும், அக்கா வேணும், அண்ணன் வேணும், எல்லாரும் வேணும் நாடி நிற்கேன். நீங்களாம் அவங்கவுங்க வேலை பார்த்து தந்தனே வளர்த்து தயார் தானே இருக்கீங்க. என்னால அது மாதிரி இருக்க முடியல. என்ன பண்றது? நான் தான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு உட்காந்துக்கேன். இந்த மாதிரி அப்படியே வெளுத்ததெல்லாம் பாலுன்னு அப்படியே நம்பிடுவாங்க. 2 பேரும் எதுக்கு இப்படி சண்டை போட்டு நிற்கீங்க? சின்ன குழந்தைங்களோட ரொம்ப மோசமா போயிட்டீங்க. ஆனா நீங்க 2 பேரும் இங்க பாருங்க, அவங்க அம்மா பண்ணது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. குழம்பு வச்சதுலாம் ஒரு குத்தம் பேசினுக்கா. பாத்தியா எவ்வளவு திமிரா பேசுது? ஏமா மணி ஆகுதுன்னா இன்னும் நீ அடுப்பானே நின்று இருக்க பாத்தியா? இவ ஒரு மணிக்கு அவ கூட சேர்ந்துட்டா. இங்க பாரு வாணி, உங்க அம்மாவை நம்பணும்னு வச்சுக்க, இன்னைக்கு நீ வந்து தீபாவளி ட்ரெஸ் எடுக்க முடியாது. ஒழுங்கா காசு வாங்கி நீ கூட வா, நம்ம மட்டும் போயிட்டு வந்துடலாம். அம்மா வீட்டுல உட்காந்து குழம்பு வச்சு நான் தாக்கி உட்காந்துக்கிட்டோம். ஆமா நான் கூட அதான் நினைக்கிறேம்மா. என்னோட காசு கொடு, நான் போய் சித்தி கூட போய் துணி வாங்கி வந்துடுறேன். திமுறை பத்தியா? ஆமா உன்னை நம்பனா இன்னைக்கு ஃபுல்லா வீட்டுல தான் உட்காந்து பழகுது. கடைக்கு வர மாட்டேன். வேற என்ன பண்றது? எல்லாரும் பஸ் நான் போய் நில்லுங்க, நான் பின்னாடி வந்து இருக்கிறேன். ஏன் பஸ் எப்படி வெளியில போகுதுன்னு பார்த்து நிக்க சொல்றியா? ஏன்டி சொல்ல கேட்க மாட்டீங்க? நான் வரேன்னு சொல்றேன். எங்க மாமியா கிட்ட சொல்லிட்டு நான் வந்து இருக்கிறேன். போங்க சித்தி வாங்க நம்ம போலாம். இவங்க வந்தா மட்டும் வரலாம் போட்டோம். அதான் சொல்லிட்டேன். இப்ப போய் அங்க பசங்க குட்டி பசங்க ரெடியா நிக்குது, எங்க மாமியா ரெடியா நிக்குது. என்ன இதுதான் இப்ப வித்த காமிச்சிருக்குது. நம்ம போலாம், பஸ் வச்சு நம்ம ஏறி போலாம். இதை காசு கொடுத்து ஆட்டோல வரட்டும். போங்க. ஏன் எனக்கு கடையை தெரியாதா? எனக்கு ஆட்டோல வர தெரியாதானே? வாணி வா நம்ம போலாம். மகா நீ அவங்க கூட போ, நான் வர பின்னாடியே. அம்மா நீ வேற விளையாடி நிக்காதம்மா. காசுலாம் எடுத்து வச்சிட்டேன் பேக்ல. வாங்க போலாம். இந்த குழம்பு வந்து பாட்டி இறக்கி வச்சுப்பாங்க. குழம்பு சுண்டுச்சு, எடுத்து உள்ள வைக்க வேண்டிய வரதான். அவ்வளவுதான். அதெல்லாம் பாட்டி பார்த்துப்பாங்க. வாங்க போலாம். சித்தி வாங்க வாங்க வாங்க. சஞ்சலாம் எங்க? அவங்கள நேரம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்க சொல்லியிருக்கேன். பாட்டி கூட போயிருக்காங்க. அப்ப எல்லாரும் வழி அனுப்பிச்சுட்டு தான் வந்திருக்கிறீங்க. நீ என்ன வேலை பண்ணணும் எனக்கு தெரியாதானே? இன்னைக்கு நான் பாக்குறேன் உங்க கூத்த நானே. அப்போ வந்தா வட்ட வரல நம்ம விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்திருக்கேன். சும்மா வேண்டாம் வெறுப்பா குப்பையிலே பத்தி காண்டமிருகன் பேர் வச்சாங்க அந்த மாதிரி. காண்டமிருகன் பேர் வைக்கிறாங்க. வாங்க போலாம். அத்தை அடுப்புல குழம்பு வச்சிருக்கேன். கொஞ்சம் 2 நிமிஷம் கொச்ச உடனே இறக்கி உள்ள வச்சிருங்க. ஏமா சொல்லிட்டு இல்லை அவங்களாம் அதில் வச்சுப்பாங்க. வா. சரி நடங்க. வா ஒரு நிமிஷம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கத்திரிக்காய் குழம்பு ரெசிபி கேட்டிருந்தீங்க. குழம்பு எப்படி வைக்கிறது அப்படி சொல்லிட்டு டேஸ்ட்டா. ஏன்னா நான் வைக்கிற குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கல, அதனால கேட்டிருக்கீங்க. நான் வந்து இப்போ கொஞ்சம் அவசரமாக தீபாவளிக்கு துணி எடுக்கிறதுக்காக போயின்னு இருக்கேன். ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஆஃபர்லாம் போட்டுருக்காங்களா. புது ட்ரெஸ் எடுக்கணும், தீபாவளிக்கு பட்டாசு அடிக்கும்போது போட்டுக்கணும் இல்லையா? அதனால போயின்னு குடும்பத்தோட நான் வந்து வேணா உங்களுக்கு சொல்லி தட்டுமா? இப்போ கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஆட்டோ காசு கொடுத்தா போனோம். ஆமா இந்த மாதிரி யார் கேட்க தெரியல. கார குழம்பு கத்திரிக்காய் கார குழம்பு எப்படி இருக்குதுன்னு இப்போ எங்களுக்கு ஆளுலாம் இருக்குது. ஆமா நாங்களும் எல்லாருக்கும் சமையல் சொல்லி கொடுத்து தான் இருக்கிறோம். அப்படியே சீனை போடும். அப்புறம் காவேரின்றவங்க பேச சொல்லிருக்காங்க. ஹாய் காவேரி. பஸ் போட்டோம், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது பாருங்க ஃப்ரீயா கொஞ்ச நேரம் என்னால பேச முடியுதா? சரி தீபாவளி ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறேன். பாய். நீங்க ஷாப்பிங் பண்ணிட்டீங்களா? ஆமா பண்ண 4,000 5,000 ரூபாய் போட்டு விடுவா. வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு தீபாவளி பர்ச்சேசிங் பண்ணுங்க ஜாலியா.
அச்சோ கொத்து விடுறாளே. சரி சரி போயிட்டு வந்துடுறேன். இப்போ உங்க டைம் ஆகுதே. வா 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 வா. பாட்டி அம்மா இன்னும் வரவே இல்ல. உங்க பெரியம்மா கூட்டிட்டு வர சொல்லி போயிருக்காங்க, வந்துருவாங்க. பாட்டி பஸ் போயிடுச்சுனா என்ன பண்றது? ஐயோ அதுக்குள்ள வந்துருவாங்கம்மா. வந்துட்டாங்க வந்துட்டாங்க எல்லாரும் வந்துட்டாங்க. சூப்பர் சூப்பர் எல்லாரும் வந்துட்டாங்க. சே ஒண்ணு ஒண்ணு இழுத்துறதுக்குள்ள உசரே போகுதுடியம்மா. ஏன்டி இவ்வளவு நேரம் பஸ் வேற ஹார்ன் அடிச்சுனே இருக்குது. ஏன் தேன பஸ் போறல? இடி அந்த தெருமையில ஹார்ன் அடிச்சுனே இருக்குறியே. அங்க எங்க நின்னு காபி குடிச்சிட்டு இருப்பாங்க, டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. வடை பஜ்ஜி போண்டா எல்லாம் சாப்பிட்டு தான் வருவாங்க. 5 மணி பஸ் எப்பவுமே ஒரு 5:10 5 தான் நம்ம ஊர்ல கிளம்பும். அது மட்டும் கரெக்டா 5 மணிக்குள்ள கிளம்பி போயிருந்து வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான். சரி சரி அதெல்லாம் வந்துட்டு அவ்வளவு கும்பி சண்டை போடாத. நானே சண்டை போட்டு எனக்கு வேலை வெட்டி எதனா இருக்குது என்ன? தலை உட்காரலாம். அம்மா பெரியம்மா அக்காலாம் கடையில என்னமோ வாங்கி சாப்பிடுறாங்கம்மா. அதுக்கு இதெல்லாம் சாப்பிட்டு போட்ட நீ வாடி. அம்மா எனக்கும் வேணும். பெரியம்மா நம்மளுக்கு தான் வாங்கி வருவாங்க. வாய முடி நில்லு. அம்மா எனக்கு சாக்லேட் வேணுமா? அதெல்லாம் தான் வாங்கி இருக்காங்க பஸ்ல போகும்போது சாப்பிடுறதுக்கு தான். பெரியம்மா எனக்கு வந்து சிப்ஸ் வாங்கி வாங்க. தாத்தா கட்ட போய் எடுத்து வரல. அப்படி துணி வாங்க தான் போறேன். பையில அவங்களே தருவாங்களாங்க. ஐயோ கொடுப்பாங்க நினைச்சு வந்துருக்கீங்களா? அங்க வந்து 2000 ரூபாய்க்கு வாங்கினா 3000 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு கட்டப்பை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஒரு கட்டப்பைக்காக அவங்க கிட்ட கெஞ்சி கிடக்கணுமா? ஏன் நம்ம வீட்டுல கட்டப்பை எடுத்து போனா ஆகாதா? இல்லை நம்ம பைய எடுத்து நம்ம பைய பார்த்துட்டு அவங்க பைய தரமாட்டாங்கடி. ஒரு பைய எப்படி இருந்தாலும் ஒரு 50 ரூபாய் வருமா? 50 ரூபாய் சும்மா கொடுக்குறது வேணும்னு சொல்லிட்டு வர போறியா? ஐயோ நம்ம பைய பார்த்துட்டு அவங்க பைய தரமாட்டாங்களா? நம்ம வீட்டுல எவ்வளவு பொருள் வாங்கிருக்கோம் எவ்வளோக்கே அதுக்கு தகுந்த மாதிரி பை தருவாங்க. ஒரு சில நேரத்தில் அதிகமான விலைக்கு நீங்க பொருளை வாங்கியிருந்தா தான் துணியில வாங்கியிருந்தா தான் பை தருவோம் சொல்லிட்டு வர சொல்லிடுவாங்க. அப்பதான் அவங்க கிட்ட கெஞ்சி கிடக்கணும். நம்ம ஒரு பை கொடுமா ஏமா 2 பை கொடுமா சொல்லிட்டு அதுக்கிட்ட கெஞ்சி கிடக்கணும். இதே நம்ம வீட்டில் இருக்க பை ஏதோ ஒரு பை கொனி பைய கிணி பைய எதுன்னு போய்ட்டு வச்சுக்கேன். நீ பை கொடுத்தாங்கன்னா கொடுக்கல என்ன சொல்லிட்டு நம்ம பாட்டு நம்ம துணி வாரி கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அப்புறம் எப்படி நம்ம தீபாவளி ஷாப்பிங் பண்ண எல்லாருக்கும் தெரியும். ஒழுங்கா கடையில் கேட்டு வாங்கிடுவா பையன். பை வாங்கிறதுக்கு எங்கள் 2 மணி நேரம் நிற்கணும். லைனாவில் இருக்கும். குட்டா வாங்கிடுவேன். இந்த அம்மா கூட வெளியில வந்தாலே இப்படிதான் ரோடெல்லாம் ஓராமான்னு கத்தின்னு வராங்க. என்னக்கா என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா தள்ளிப்படா. என்ன பெரியம்மா திட்டாங்களா? ஆமா ஆமா அதுக்கே போய் கவலைப்படலாமா? எங்க அம்மா கூட தான் இப்போ ஸ்கூல்ல இருந்து வரும்போது அவ்வளோ திட்டினாங்க. அதுக்கெல்லாம் கவலைப்பட்டு நின்னுக்க அப்படி தட்டிட்டு போயிட்டே இருக்கணும். எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. ஆமா எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. சூடு சொன்ன இல்லாத மாடு மாதிரியே சுத்தணும். எரும மாடு அவ்வளோ நேரம் அட்வைஸ் பண்ணி கூப்பிட்டு வரேன். ஒழுங்கா படிக்கணும், ஒழுங்கா செய்யணும், எல்லாமே சொட பிடிச்சி கேட்கணும் அப்படி சொல்லி தட்டிட்டு போயிட்டே இருக்கணும். எவ்வளோ திமிரு பத்தியா? அவெல்லாம் திரும்பவே மாட்டேம்மா. நீங்க தான் 1 மணி நேரமா கத்தினு இருந்தீங்களா? உங்க தண்ணி தான் வேஸ்ட். ஐயோ திரும்ப கூடாது. பாத்தீங்களா என் வீட்லயே எனக்கு எதிர்ப்பாதான் எல்லாருமே இருக்கிறாங்க. நான் சந்தோஷமா ஜாலியா இல்ல அது மாதிரி இருங்க நீங்களா? அண்ணா உன்ன அளவுக்குலாம் என்னால இருக்க முடியல சதீஷ். நம்மளுக்கு சோறு முக்கியமா ரோஷம் முக்கியமான்னு பார்த்தா நமக்கு சோறு தான் முக்கியம். புரிஞ்சுதா? சரி பெருமை என்ன ஸ்நாக்ஸ் வேணாங்க? தேன் மிட்டாய் வேணாங்க. ஐயோ தேன் மிட்டாய் ஐயோ தேன் மிட்டாய்லாம் எனக்கு வேணாம். சிப்ஸ் வேணா சொல்லு. சிப்ஸ் கிட்டதுக்கு தான் என்ன திட்டினாங்க. சிப்ஸ் தான் தின்னுவியா, அதுல வந்து கெமிக்கல் இருக்கு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் உடம்புக்கு ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு திட்டினாங்க. அதான் திட்டு வாங்கி நின்று இருக்கேன். இப்போ போய் நான் போய் சொல்லுவேன். உடனே நீ போய் சொல்ல போய் திட்டு வாங்கப்போ. திங்கிறதுல மட்டும் உசாரா இருப்ப முன்னக்கண்ணே. சிப்ஸ் வேணாம் வாங்கி வருவாங்க வந்து கும்பிட்டு உட்காருங்க. பஸ் ஒரு இடத்துல ஆளுங்க கிடப்பீங்க. டெஃபினெட்லி தான். ஓகே எரும மாடு எப்படி தள்ளிட்டு உட்காரான் பார். ஏன்னா அங்க யாரா இருக்குது அங்க உட்கார வேண்டியதுனடா. ஏண்டி ஃபேமிலிக்கு ஒரு சேர்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. புரியுதா? அதனால நம்ம ஃபேமிலி மொத்தம் இந்த சேர்ல உட்காரணும். பெரிய ஃபேமிலி மொத்தம் அந்த சேர்ல உட்காருவாங்க. ஆமா இவனுக்கு அப்படியே தெரியும் என்ன எந்த இடத்துல காலியா இருக்கா அங்க உட்காரணும்டா. அதான் உன் பக்கத்துல காலியா இருந்ததுல அதான் உட்காந்துனேன். எம்மா இங்க பாருமா இவனை. அம்மா மதன உட்கார கும்பிட்டு உட்காரு. சீப்பே மாடே இங்கே ஆரம்பிச்சுதுங்க. இதுங்கிட்ட நீ எப்படி ஷாப்பிங் போயிட்டு எப்படி வரப்போறோம் தெரியல. தீபாவளி பர்ச்சேசிங் கலக்க போகுது. ஏண்டி உங்க அம்மா சீக்கிரம் வர சொல்றீ? பஸ் வந்துடுறியா? ஏமா பஸ் வந்து சீக்கிரம் வாங்க. பஸ் வந்து சொல்லி எப்படி ஆடி அசைந்து பொறுமையா வருதுங்க பத்தியா? வாணியே உங்க அம்மாக்கு இருக்கிற தன்னை விட்டு ஆனால் யாருக்கும் இருக்காது. ஏமா சீக்கிரம் பார்த்துக்கு கிராஸ் பண்ணுங்க ரோட. வண்டி வந்து அப்படியே ஓடி வருவீங்க. ஏத்துட்டே நீங்களாவது நான் காலேஜில் இருக்கும்போது ஃபோன் பண்ணிக்கலாம்ல. இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்க வரேன் நீ அங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கடி நானே காய்கறி வியாபாரத்துக்கு போயிட்டு உங்க அம்மாட்ட சொல்லிட்டு தான் போனேன். நான் ஃபோன் பண்ணி சொல்லி உங்க அம்மா வந்துட்டு இருக்கா. இன்னைக்கு ஃபுல்லாக அந்த பஸ்லயே எத்தனை வாட்டி நான் ஏறி சுத்தின்னு வர்றது. அம்மா பண்றது கொஞ்சம் கூட சரி கிடையாது. ஏடி பஸ் வருதுன்னு கத்துறீங்க. எங்கடி பஸ்ஸை காணா ஒன்றும் காணா? வருது அங்கே டீ குடிச்சுருக்காங்க வந்துருவாங்க. இப்போ அதுக்கடி இப்படி கத்துனீங்க. வாங்கின தேன் மிட்டாய் கூட வச்சுட்டு வந்துட்டேன். நீ கடையிலேயே தேன் மிட்டாய் போச்சா சிப்ஸ்? ஆமா இப்போ ரொம்ப முக்கியம் உனக்கு இப்போ சிப்ஸ். ஏமா நீங்க வாங்கி தர மாட்டீங்க. வாங்கி தரவங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்களா? எனக்கு அதான் தெரியாது. எனக்கு சிப்ஸ் வேணும். சின்ன குழந்தைய அமைதியா உட்காந்து இருக்கு. எருமை கடை எங்கன்னா கொஞ்ச நேரம் சும்மா இருக்க. நல்ல வேலை தேன் மிட்டாய் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டீங்களா? எனக்கு பிடிக்காது அங்கேயே இருக்கட்டும். அது ஆனா கொழுப்பு தான் உனக்கு ரொம்ப அதிகமா இருக்குது கொழுப்பு. நான் சிப்ஸ் கிட்ட வாங்கி தரல அப்படிதான். ஏண்டிய பெரிய பொண்ணு வரேன்னு சொன்னாடி நம்ம கூட துணி எடுக்கிறதுக்கு. எம்மாடியும் உனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருதா? இன்னும் அவ எப்ப வருவா தெரியல. பஸ் போயிடும் நினைக்கிறேன். இடி ஃபோன் பண்ற அவளுக்கு. என்ன விட்டு போயிட்டு சொல்லிட்டு திட்டுவா. பண்ணு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இங்கே தான் இருக்க போறா. அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. துணி கிடைக்க போறது கிடையாது, எங்கேயும் போறது கிடையாது. ஏன் வாய் வச்சு சும்மாவே இருக்க மாட்டியா? இரு ஃபோன் பண்ற அவளுக்கு. ஹலோ பெரிய பொண்ணு எங்கடி இருக்கிற? நாங்க எங்க பஸ் ஸ்டாண்ட் 1 மணி நேரமா வந்து நின்று இருக்கோம். பஸ் வேற வந்து இருக்கு. சீக்கிரம் வாடி. எப்படி போய் சொல்லுது பாரு. 1 மணி நேரமா வந்து நின்று தான். இந்த 5 நிமிஷம் கூட ஆகல. நீ வர சும்மா இருக்க கொஞ்ச நேரம். வாடி சீக்கிரம் வாடி. அதே பஸ் நிப்பாட்டி வைக்கவா? ஆமா எங்க மாமா தானே பஸ் ஓட்டுறாரு. நான் நிப்பாட்டி வச்சு வச்சுக்க அப்படி நின்று இருப்பாரு இங்கே. வாடி வீட்டுக்குள்ள வந்து கதை பேசுவேன். ஏன் 5 மணி பஸ்க்குலாம் போகணும்னு தெரியாது. அறிவு இருக்காது உங்களுக்கு? அந்த பஸ் வந்து நிக்க வேண்டியது தானே. வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ணி கேட்பா? உங்களுக்கு சோறு ஆக்கிற வேலை இருக்குதா குழம்பு வைக்கிற வேலை இருக்குதா? சுத்தி வந்துருது. கரெக்ட் டைம் குறை வேண்டி தானே. இதெல்லாம் பேசுற டைமை பத்தி
ரொம்பலாம் பேசுற சீக்கிரம் வந்து சேரு. பஸ் போயிடுச்சுனா பஸ் வந்து நாங்கள் கிளம்பி ஏறி போயிடுவோம். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது நீ வரலன்றதுல. பஸ் வரதுக்குள்ள நீ வந்தனா வரலாங்க கூட. ஆமா நாங்கள் பெரிய இதுதான். ஆமா நீ சொல்லலாம் நாங்கள் பெரிய இதுதான். எங்கள் கூட வர முடியாதா? வரலன்னா போடி. ஏன் நீ வரலாம் எங்களுக்கு போக தெரியாதா? யாருக்கிட்ட அப்படி ஃபோனில் சண்டை போட்டுருக்கா? ஒரு நிமிஷம் இரு. அடே உனக்கு தானே ஃபோன் பண்ணி பேசியிருக்கது? எனக்கு தான் ஃபோனே வரலையா? யார்கிட்ட பேசினுக்குது அது? ஹலோ நீங்கள் யாரு? பெரிய பொண்ணு தானே? இது சின்ன பொண்ணா? சாரிங்க ராங் நம்பர். ஆமா தெரியாம ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கேன். உங்களுக்கு வந்துருக்குது. யார் என்ன ஏதுன்னு கேட்டு பேச மாட்டீங்களா? நீங்க பாட்டு சித்துக்கு பேசினே இருப்பீங்களா? ஆமா நான் கேட்டதுக்கு கரெக்டாக பேச சொல்றீங்க. எது நான் லூசு நினைச்சீங்களா? நினைப்பீங்க. என்ன உனக்கு ஃபோன் பண்ண சொல்றது யாருக்கு ஃபோன் பண்ணி திட்டு வாங்கினது தெரியுது? என் கண்ணுக்கு இன்னும் சரியா தெரியாம போச்சா? என் நம்பர் அதுக்கு தெரியாம போச்சானா? நல்லா திட்டு வாங்க லேட் பண்ணிச்சுல நல்லா திட்டு வாங்கட்டும். வேமா ஃபோனை தெரியாம பண்ணிட்டேன். வைக்க முடியாதா? அப்ப நான் வைக்கிறேன். தைரியம் இந்த ஏன் ஃபோன் வைக்கிறது எனக்கு தைரியம் இல்லையா? வச்சிரும் பாரு இப்போ. நல்ல வசமா யார்ட்டே மாட்டி இருக்குது. ஏக்கா ஃபோனை வெயி போதும். என் ஃப்ரெண்டு சொல்றதுனால வைக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்க உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் உங்களை. பண்ணவா? அட்ரஸ் சொல்லு வரேன். இது நோட் பண்ணல. நோட் பண்ணுறதுக்கு பசங்க நான் சொல்றது கேட்டுக்குங்க. அட்ரஸ் சொல்கிறாங்க பாரு. துபாய் துபாய் மெயின் ரோடு, அப்புறம் துபாய் குறுக்கு சந்து, துபாய். வரேன். வந்து உங்களை கவனிச்சிக்கிறேன். வரேன்னு சொன்னா பயந்து வச்சுட்டா ஃபோனை. ஏன்டி துபாய்க்கு எப்படி போகிறது? இன்னைக்கு அந்த பொம்மை ரெண்டில் ஒன்று பார்த்தே ஆகணும். முதல்ல துணி கடைக்கு போயிட்டு துணி வாங்கிட்டு அதுக்கப்புறமா துபாய்க்கு போவேன். அதுக்கு பஸ்ஸில் போகாமல் ட்ரெயினில் போகலாமா? எங்கே போகிறதுக்கா? துபாய்க்கு போகிறதுக்கடியே நடந்தே போயிடலாம். பக்கத்து தெருவில் தான் இருக்குது. அப்படியா? ஏம்மா சும்மா கலாய்க்கிறாங்கம்மா. துபாய்க்குலாம் வந்து ஏரோப்ளேன் தான் போக முடியும். அப்படிச்சிட்டா என்கிட்ட இருந்து. ஏரோப்ளேன் தான் போக முடியும். நான் வர மாட்டேன்ற தைரியத்தில் தான் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் எனக்கு. திரும்ப ஃபோன் பண்ணி எப்படி கிளிக்கிறேன் பாரு. பஸ் வருது ஏன்றுங்க பூசிங்கிட்ட மாட்டிக்கிட்டு போராட்டமா இருக்குது. தெரியுமா நானும் துபாய்க்கு வரேன் பெரியம்மா. சரி பெரியம்மா வந்து டூருக்கு போல. பெரியம்மா வந்து சண்டை போகிறதுக்காக போகிறேன். அதனால இப்போ வந்து யாரையும் கூட்டு போக முடியாது. அம்மா மட்டும் போயிட்டு வர. பெரியம்மா மட்டும் போயிட்டு வா. நீ எப்போ வந்தா காத்துல இருப்பாங்க புழக்கத்துக்கு. போயிட்டு வா. போய் உண்டுல ஆக்கிட்டு வரனா இல்லையான்னு பாரு. என்ன பேச்சு பேசுது? ஏதோ ஒரு நம்பர் தெரியாம போட்டுட்டேன்னா அந்த பேச்சு பேசுது. ஆமா நீ கொஞ்சம் தான் பேசுனேன். நான் அப்படி நடி பேசுறேன். பஸ் கிளம்ப போது சீக்கிரம் வர வேண்டியது அப்படி சொல்லி தான் பேசுனேன். அதான் ஓவரா பேச்சு. முதல்ல ஃபோன் பண்ணும்போது எதிர்க்க இருக்கவங்க யாரு என்ன ஏது கேட்டு தான் பேசணும். நீ பாட்டு லூசு மாதிரி பேசுனேன். எது லூசா? அவளும் ஃபோன்ல அப்படிதான் சொல்ற. நீ அப்படிதான் சொல்ற. என்ன நினைச்சிருக்கீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏமா ரோட்ல ஏமா இப்படி கத்தின இருக்கா அசிங்கமா? ஏய் உங்க சித்தி பேசுறதா உங்களுக்கு காது கேட்காது. நான் பேசுறதா உங்களுக்கு கேட்கும். எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லாம் இந்த பெரிய பொண்ணால வருது. நான் என்ன பண்ணேன்? சீக்கிரம் வர வேண்டியது தானே. வீட்டில் என்ன பண்ணி இந்த விளையாடா? கத்திரிக்காய் போட்டு கார குழம்பு வச்சிருந்தேன்.